சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எல்லோருமே எதிர்பார்த்து ஏழி நாம சபக்தானி என்ற வார்த்தையின் மொழிக்கருத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். உலகம் பிரகாரமாக பெரிய வெள்ளி அல்லாவிட்டால் புனித வெள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது கவர்மெண்டுடைய அனுமதினால் ஹாலிடேவா இருப்பதனால் கண்டிப்பாக அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். எத்தனையோ விதங்களை பயன்படுத்தி மத்திய எழுதிய சுவிசேஷம் ஒரு பக்கம், லூக்கா ஒரு பக்கம், யூதா புஸ்தகம் ஒரு பக்கம் என்ற விதங்கள்ல சத்தியத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வது போல கல்வாரியை கூட மாதத்தில் ஒரு முறை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆசீர்வாதம் செய்தி கூட மாதத்துல ஒரு முறை பகிர்ந்து கொள்ளும்படியாக எல்லாமே நம்முடைய டைம் டேபிளுக்கு ஏற்றபடியாக ஒவ்வொன்றும் அதனுடைய ஒழுங்குமுறையில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கல்வாரி என்ற ஒரு விஷயத்தை தியானிக்க நேரிடும் என்று சொன்னால் அதையும் கூட நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். சோ இதெல்லாம் போக என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை, ஏன்னா கல்வாரி என்று சொன்னாலே நம்ம என்ன செய்வோம், நம்முடைய சபைக்கு வெளித்திருந்து ஒரு ஊழியக்காரர் வரவழைத்து, எல்லா சபைகளும் அதான நடக்குது, இல்லைக்கிட்டே அதே ஊழியக்காரர் தான் வச்சுக்கோமே. அதே ஊழியக்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த கல்வாரியில பேசப்பட்ட 7 வார்த்தைகளை குறித்து தியானிக்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி நான் இப்ப கூட சொல்றேன், பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், கல்வாரியில் பேசப்பட்டது 7 வார்த்தை அல்ல 8 வார்த்தை அப்படின்னு. ஆனா அதை நம்ம கற்றுக்கொள்ள மாட்டோம். யாராவது ஒரு முறை ஏதாவது ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது 7 வார்த்தை அப்படின்னு மனசுல பட்டுச்சு அப்படின்னா அதே வார்த்தையில நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். கல்வாரியில் பேசப்பட்டது 7 வார்த்தை, கல்வாரியில் பேசப்பட்டது 7 வார்த்தை அப்படின்னு நம்ம பழக ஆரம்பிச்சோம். ஆனால் வேதத்துல இருந்து 4 சுவிசேஷத்தையும் கவனமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து 7 வார்த்தை அல்ல, கல்வாரியில் 8 வார்த்தைகளை பேசினார். அப்ப அந்த ஒரு வார்த்தை ஏன் மூடி மறைக்கப்பட்டுச்சு நம்முடைய திருச்சபையில அந்த ஒரு வார்த்தையை ஏன் யாருமே பேச மாட்டேன்றாங்க? யாருடைய கணக்கு அடிப்படையிலையா? அடிப்படல. யாருடைய கணக்கு அடிப்படாம 8வது வார்த்தை மறைவாகவே இருக்கிறது. சரி, இதெல்லாம் போக ஒவ்வொரு வார்த்தையும் நாம பாரம்பரியமா தியானிக்கிறமே ஒழிய இந்த 7 வார்த்தைகள் அடங்கி இருக்கிற சத்தியத்தின் மறைப்பொருளை நம்ம கவனிக்கிறதே இல்லை. பாரம்பரியமா கவனிச்சா இதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய மகள் என்று சொல்லும் போது தாயுடைய பொறுப்பு என்று சொல்வது ஒரு பாரம்பரியமான பிரசங்கம். தன் தாயுடைய பொறுப்பை கடமைய கடவுள் இன்னொரு சீடன்ட்ட கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லுவது ஒரு பாரம்பரியமான பிரசங்கம். இதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லுவது சத்தியத்தின் அடிப்படையில பார்க்கணும். அப்ப கடவுள் தன்னுடைய வளர்த்த தாய ஏன் ஆண்டவர் இன்னொருவனுக்கு தாய் என்று சொல்லி அறிமுகப்படுத்துறார்? சத்தியத்தின் அடிப்படையில பார்க்கும் போது விசுவாசம் வேற, பாரம்பரியமா பார்க்கும் போது விசுவாசம் வேற. சத்தியத்தின் அடிப்படையில பார்க்கும் போது பக்தி வேற, பாரம்பரியமா பார்க்கும் போது பக்தி வேற. சத்தியத்தின் அடிப்படையில பார்க்கும் போது கடவுள் வேற, பக்தி என்ற அடிப்படையில பார்க்கும் போது கடவுளே வேறங்க. இவையெல்லாம் சத்தியத்துல நாம் நடந்தால்தான் இந்த ஒரு வித்தியாசங்களை நாம் பார்த்துட முடியும். அப்படி இருக்க கல்வாரியை குறித்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த 7 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு தான் 1ஆம் வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லி 7ஆம் வார்த்தை வரைக்கும் விவரிச்சுட்டு போயிடுவோம். இதுதான் பாரம்பரியமா நடக்குது. ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த பாரம்பரியத்துல இன்னொரு கல்வாரிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் என்று நான் ஆசைப்படுறேன். அது என்னன்னு கேட்டா, நீங்களே கொஞ்சம் திணறி போய் விடுவீர்கள்.
அது என்னன்னு கேட்டா நீங்க தள்ளி போய் விடுவீர்கள். அப்பேறிப்பட்ட ஒரு கல்வாரியுடைய விஷயம் பல தடவை நீங்கள் படித்திருப்பீர்கள், பல தடவை நீங்கள் காதார கேட்டிருப்பீர்கள், பல தடவை நீங்கள் உச்சரித்திருப்பீர்கள் அல்லது பிரசங்கித்திருப்பீர்கள். ஆனா இப்போ நான் கேட்கும் போது தடுமாற்றம் உங்களுக்குள்ள வரும். எங்க கேளுங்களேன், தடுமாற்றமா இல்லையா அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் கேளுங்களேன். அது என்ன கேள்வி கேளுங்களேன். இது கேள்வி அல்ல, மாறாக இந்த விஷயம் இப்படி நினைவுல இருக்கா என்று நான் வருகிறேன். அப்படி என்ன நினைவுல இருக்க வேண்டியது அப்படின்னு கேட்கிறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கல்வாரிக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா, குருத்தோலையை பிடித்து இயேசு கழுதை மீது வந்த அந்த பாடல் முதற்கொண்டு தாவீதனுடைய பெயர்ல வரப்போகிற ராஜாவுக்கு, தாவீத குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லக்கூடிய அதுவும் கல்வாரிக்கு சேர்க்கப்பட்டது தான். ஏனவைதான் பாரம்பரிய சபைகள் குருத்தோல ஞாயிறு என்று, சென்ற ஞாயிறு குருத்தோல ஞாயிறு என்று ஒரு ஞாயிறை வைத்து குருத்தோலையில அவர்கள் ஓசானா பாடி வருவார்கள். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அப்படின்னா கல்வாரி என்று எடுத்துக்கொள்ளும் போது வெறுமனையாக சிலுவை மட்டும் நினைவில் இல்ல, 7 வார்த்தைகள் மட்டும் சேர்க்கப்பட்டதல்ல, கழுத மீது பவனி வந்த விஷயம் கூட கல்வாரிக்குத்தான் சேர்க்கப்பட்டது. இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்து கோழி தன் குஞ்சுகளை காக்குது போல கர்த்தரின் மேல் எப்பொழுதும் மனமுள்ளவராய் இருந்தோம், அவரிடத்தில் வருவதற்கு உனக்கு மனம் இல்லாம போயிற்றே என்று இறைவன் புலம்பினது கூட கல்வாரிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் என்று நாம் நடந்து வந்த பாதைகளே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது குருத்தோல ஞாயிறு மட்டும்தானா? இல்லை. அவர் கெஸ்தமன் தோட்டத்துல ஜெபம் பண்ணினது கூட கல்வாரிக்குத்தான் சம்பந்தப்படுது. பிதாவே, இப்பாத்திரம் உமக்கு சித்தமானால் நீக்கிவிடும், ஆயினும் என் சித்தம் அல்ல, உங்களுக்கு சித்தமா இருந்தா நீக்கிவிடும், இல்லைன்னா விட்டுடுங்க, நான் இதை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினது கூட கல்வாரிக்கு சேர்க்கப்பட்ட விதமாக தான் திருச்சபை பேசப்பட்டு வருது. சரி, கெஸ்தமன் தோட்டமா? இல்லை. இயேசு பாதம் கழுவினார் அல்லவா, சீடருடைய பாதம் கழுவினாரு, அதுவும் கல்வாரிக்கு சேர்க்கப்பட்ட விஷயம்தான். அப்படியா அப்படின்னு நீங்க வாய்ப்பொழிந்தா இன்னொரு விஷயம் கூட இருக்கு. திருவிருந்து கூட கல்வாரிக்கு சேர்க்கப்பட்ட விஷயம்தான். அன்று இரவு, கடைசி இரவு, இயேசு கிறிஸ்து தமது சீடர்களை பார்த்து அப்பம் பிட்டு ஆசீர்வதித்து, நீங்கள் வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமா இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனமான பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதுல பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது வசனம். அப்போ இவை எல்லாம் கல்வாரிக்கு சேர்ந்த விஷயமாய் இருப்பதனால் பாரம்பரியமான ஊழியர்கள் ஒன்று பாதம் கழுவுதை, இல்ல பிதாவே இப்பாத்திரம் என்ன விட்டு நீங்களாக செய்யும், அல்லது குருத்தோல நாய் என்று சொல்லக்கூடிய ஓசன பாடி வருவதையும், எருசலேமை போல கடின மனமுள்ளவர்களாய் இராதீர்கள், மனம் திரும்புங்கள் என்று அது, அல்லது அவர் வீதிகளில் இழுக்கப்பட்டு வந்த விதம், சிலுவையை சுமந்து வந்த விதம், சீமோன் அவருக்கு உதவி செய்த விதம், ஸ்திரீகள் அவருடைய முகம் துடைத்த விதம், ஸ்திரீகள் அழுத விதம், அவர் ரத்த சிந்தின விதம், கள்ளன் பேசிய விதம், இன்னொரு கள்ளன் பரிகசித்த விதம், பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு மொழிந்த 7 வார்த்தைகள், அது 8 வார்த்தை இருக்கட்டும், 7 வார்த்தைகள், இப்படி எல்லாம் கல்வாரிக்கு ஒரு நல்லது ஒரு பங்களாவையே கட்டி 2000 வருஷமா திருச்சபை அதை கொண்டாடி வருகிறது அல்லது நினைவூர்ந்து வருகிறது. இப்படி இருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இவையெல்லாம் நான் சொல்லிட்டாலும் இன்னொரு விஷயம் உங்களுடைய நினைவுல இருக்கும். பட் நானே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நீங்க மறந்திருப்பீங்க. நான் அதை நினைப்படுத்தினாலும் அடுத்தது நான் கேட்க வருகிற விஷயத்த நீங்கள் திணறிய போய் விடுவீர்கள். அது என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க
இந்த கல்வாரிக்கு சம்பந்தப்பட்ட இத்தனை விஷயங்கள் சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்து விட்டீர்களா? ஆமா, ஞாபகம் வருது இல்ல? அதுதான் மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ ஆகப்பட்டவோ இயேசுவின் பாத தண்டையில பரிமள தைலத்தை ஊட்டின விஷயம். அங்க குடியிருந்த சீடர்கள், ஐயோ இத விற்று இருந்தா ஏழைகளுடைய பசிய ஆற்றி இருக்கலாமே, ஏன் இப்பேற்பட்ட வெளியேற பெற்ற தைலத்தை கொண்டது பாதத்துக்கு ஊட்டி விட்டாலே என்று அவர்கள் புலம்பிய விஷயம். அப்பொழுது இயேசு அவர்கள் பக்கமா திரும்பி, நீங்கள் அவனை விட்டு விடுங்க, என் மரணத்துடைய அடக்க ஆராதனைக்கு எத்தனமாக அவள் செய்து வருகிறாள், அவளை விட்டு விடுங்க, அவளை விட்டு விடுங்க. இங்க பாருங்க எப்படி பேசுறாங்க, அவளை விட்டு விடுங்க, என் அடக்க ஆராதனைக்கு எத்தனமாக அவள் செய்து வருகிறாள். நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெல்லாம் பிரசங்கிக்கப்படும் போது அங்கெல்லாம் இவள் செய்தது நினைவூறப்படும் என்று ஆண்டவர் சொல்லி முடிச்சார். என்ன 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 திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் உலகமெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்தது நினைவூறப்படும் என்று இறைவன் சொன்னார். மரியாள் செய்தது நினைகூறப்படும் என்று சொன்னார். திருச்சபையில் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்களா? மரியாள் என்ன செய்தால் எதை நினைகூறணும், அதுல அடங்கியிருக்கிற சத்தியம் என்ன, பாரம்பரியமாய் இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்ட விஷயம் என்ன, நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இப்ப பாத்தீங்களா, உங்களை திணறடிக்க வேண்டிய விஷயம் சொன்னேன், அது இதுதான். மரியாள் செய்தது நினைகூறப்படும் என்று சொன்னார். நீங்க என்னத்தை நினை கூறுவீர்கள்? நல்ல யோசித்து பாருங்கள், நீங்கள் என்னத்தை நினை கூறுவீர்கள்? பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றினார், அவ்வளவுதான் நினை கூற வேண்டியது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அங்க எத்தனம் என்ற வார்த்தையை நீங்கள் மறந்து விடுவதுனா, தமிழ் இந்த வார்த்தை எத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு ஈடாக ஈப்ரு மொழியிலும் வார்த்தை இல்லை, இங்கிலீஷ்லயும் இல்லை, எந்த மொழியிலும் எத்தனம் என்ற வார்த்தை இல்லவே இல்லை. தமிழ்ல மட்டும்தான் என் அடக்கத்திற்கு எத்தனமாக இவள் செய்து வருகிறார். நான் உங்களுக்கு கேட்கிறேன், தமிழ்காரங்க தானே நீங்க, எத்தனம் என்றால் என்ன? யோசப்புடைய வாழ்க்கையில யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை வேறு விதமாய் வருகிறது. யார் இந்த யாக்கோபு? ஒரு எத்தன். எத்தன் என்றால் எல்லோரையும் மோசம் போக வைக்கக்கூடியவன். இதற்கு பெயர் தான் தமிழ்ல எத்தன் என்று நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரியாளின் செயல எத்தனின் செயல் என்று சொல்லல, எத்தனமாக என்று சொல்லுகிறார். தமிழ்ல நிறைய வித்தியாசம் உண்டு. எத்தன் என்று நம்ம முடித்து விட்டால் மோசக்காரன் என்று அர்த்தம், எவரையும் மோசம் செய்கிறவன். எத்தனம் என்று முடித்துக் கொண்டால் அது வேற எதையோ ஒன்று குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை தமிழ்ல பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கல்வாரி என்று தியானிக்கும் போது நிச்சயமாக தெரிஞ்ச தெரியாமலையோ யாரோ ஒரு ஊழியக்கார் இந்த பரிமள தைலத்தை கொடுத்து உங்களுக்கு பிரசங்கித்திருப்பார். வேற நாள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் மிக நல்லது, வேற நாள்ல கேள்விப்பட்டிருந்தா மிக நல்லது. ரோனால்ட் போங்கே என்று சொல்லக்கூடிய மிக மிக மிராக்கல்ல பெயர் பெற்ற ஒரு ஊழியக்கார், ஆப்பிரிக்கா கண்ட்ரிய அசைத்த ஒரு ஊழியக்கார், தன் பிரசங்கத்தினாலும் அற்புதம் அடியாளங்களினாலும் ஆப்பிரிக்கா கண்ட்ரியே அசைத்த ஒரு மிகப்பெரிய ஊழியக்கார் ரோனால்ட் போங்கே. அவர் ஒரு முறை பெங்களூருக்கு வந்திருந்தார். எனக்கு சரியா வருடங்கள் நினைவில்லை, 1995 or 6 என்று நான் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் தலைமை தாங்கும்படியாக எடிப்பிடி வேலையில இருந்தவன் சிறு வயது. அப்ப எனக்கு, நானும் எடிப்பிடி வேலையில இருந்தேன். அப்போ அவர் இந்த பிரசங்கத்தை எடுத்திருந்தார். வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல ஊற்றி அந்த மரியாள் எங்கெல்லாம்
சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கையெல்லாம் மரியாள் நினைவுறப்படுவாள். இன்று இந்த பெங்களூர்ல நான் பிரசங்கிக்க நான் வருகிறேன் என்றால் இந்த மரியாள் தான் எனக்கு நினைவுல வந்தாள். நானும் இப்பொழுது பிரசங்கிக்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது இந்த மரியாளை நான் நினைவுற வேண்டியது அவசியம். ஏன்னா இது இயேசுவின் ஒரு அறிவுரை. சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கையெல்லாம் இந்த மரியாளுடைய செயல் நினைவுறப்படும் என்று சொன்னார் என்று அவர் 1 மணி நேரம் பேசினார். ரொம்ப சிறு வயது, அப்போ 14, 15 என்று நான் நினைக்கிறேன். அந்த வயதில் அந்த பிரசங்கத்தை முழுமையாய் உள்வாங்கிக் கொண்டே என்னால மறக்க முடியாத அந்த பிரசங்கம் எல்லாம். ஆனா காலங்கள் கடந்து இத்தனை வருடம் ஆன பின்புதான் தெரிகிறது அந்த பிரசங்கம் பாரம்பரிய பிரசங்கமே ஒழிய ஒரு சத்தியத்தின் வெளிப்பாட்டு அல்ல. அவர் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவர், அந்த நேரத்துக்கு அது ஓகே. மரியாள் நினைகூரப்படுவார். நீங்களும் விலையேறப்பட்டு உங்கள் தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி விடுங்கள் என்று அவர் பிரசங்கித்தார். பின்பு பெரிய அற்புதங்கள்லாம் நடந்தது. அந்த நாட்களுடைய நினைவுறுதல். நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா, நானும் தெரிஞ்சும் தெரியாமலையோ, நானும் சிறு வயதிலிருந்து சில ஊழியர்கள் வேற எப்போதாவது நேரங்களில் இந்த டாபிக் எடுத்து பிரசங்கித்திருக்கிறார்கள், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பெரிய வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை, கல்வாரியுடைய நினைவு வரும் போதெல்லாம் இந்த பிரசங்கத்தை யாரும் தொடமாட்டார்கள். அதாவது இந்த டாபிக்கை யாரும் தொடமாட்டார்கள். வேறுபட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றினாள் என்று சொல்லும் போது என்னப்பா இருக்க பேச ஊற்றினாள். அது போல நாம வெளியேறப்பெற்ற நம்முடைய டைம், வெளியேறப்பெற்ற நம்முடைய உடைமைகளை, வெளியேறப்பெற்ற நம்முடைய வாழ்க்கை அவருடைய பாதத்துல ஊற்றுவாங்க. இப்படிதான் முடிக்குவாங்க. ஆனா மரியாள் செய்த இந்த மகத்தான விஷயத்தை இறைவன், இவள் என் அடக்க ஆராதனைக்கு எத்தனம் செய்தாள் என்று இறைவன் சொல்கிற அந்த வார்த்தையின் உள்கருத்து, தேவகுமாரன் எப்படிப்பட்டவர் என்பதை மிக துல்லியமாக வந்தவர். தேவகுமாரன் என்று நம்மால் அழைக்கப்பட்டாலும் வந்தது தெய்வம்தான் என்பதை மறைமுகமா சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செயல்பாட்டு தான் பாதத்துல தைலத்தை ஊத்தின ஒரு விஷயம். இதை போன்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் இழக்க கூடாது என்று அந்த நாள்ல இந்த விஷயமும் பேசி நான் வருகிறேன். சோ ஏறக்குரிய 10-12 மணி நேரம் நமக்கு நேரம் இருப்பதனால் எல்லாம் தியானம் பண்ண வேண்டியது மிக அவசியம். அப்படியா பிரதர், அப்படின்னா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் பிரதர், கொஞ்சம் பொறுங்க. இன்னும் கொஞ்சம் பல விஷயங்கள் உங்களிடத்துல நான் பேசணும். அப்போதுதான் நீங்க தெளிவடைவீர்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வெளியேறப்பட்ட தைலத்தை இயேசுவின் பாதத்துல ஊற்றின இந்த சம்பவம் வெறும் 2 சுவிசேஷங்கள்ல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்திய எழுதிய சுவிசேஷம், அதை விட்டா இன்னொன்று யோவான் புஸ்தகம். இந்த 2 இடங்கள்ல மட்டும்தான் சொல்லப்பட்ட இந்த சம்பவம். விசேஷமா மத்திய எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எங்கெல்லாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், என்னுடைய சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மரியாள் செய்தது நினைகூரப்படும் என்று 13ஆம் வசனத்துல பேசி முடிக்கிறார் ஆண்டவர். அந்த 13ஆம் வசனத்துல பேசி முடித்த அந்த விஷயம் இதுல மத்திய எழுதிய சுவிசேஷத்துல அவ்வளவு அழகாக மரியாள் என்றுதான் அழகாய் குறிப்பிடுவார். வாய் நிறைய மத்தைய சொல்லுவார். அப்பொழுது அந்த வீட்டுக்குள் மரியாள் உள்ள நுழைந்து போஜனத்துக்கு உறங்கியிருந்த இயேசுவின் பாத தண்டையில், இங்கதான் நீங்க ஒரு வசனத்தை விட்டுட்டீங்க. அது என்ன அப்படின்னா, பாதத்துல ஊற்றினாள் என்று நீங்கள் வாசிக்கிறீங்க. இல்லை பிரியமானவர்களே, தலை மீது ஊற்றினாள். இயேசுவின் தலை மீது ஊற்றினாள். தலை மீது ஊற்ற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. உண்மையா சொல்லப்போம் என்றால், இயேசுவின் தலை மீது எண்ணெயை ஊற்றணும் என்றால் இயேசுவை விட அவர்கள் பெரியவர்களாக இருக்கணும். ஒரு உதாரணமாக, தாவீதுடைய தலை மீது
தைல குப்பையை சாமுவேல் ஊற்றினார் என்று சொன்னால், தாவீது சிறுவன், தாவீது ராஜா, ஊற்றின சாமுவேல் தேவ தீர்க்கதரிசி. தாவீதை விட உயர்ந்தவர், வயதுல மட்டுமல்ல பதவியில கூட உயர்ந்தவர். அப்போ அபிஷேகம் செய்து கொள்ளுகிறவன் பெரியவனா, அபிஷேகம் செய்கிறவன் பெரியவனா என்ற கேள்வி வருது. இப்போ என்ன ஊற்றினது ஆக்சுவலி அபிஷேகம் அல்ல, அது வேற விஷயம், அது அப்புறமா பேசலாம். இயேசுவின் தலை மீது ஊற்றினது அபிஷேகம் அல்ல. ஆனால் இவள் ஏன் தலை மீது ஊற்றணும்? பாதத்தில் அல்லவா ஊற்றி இருக்கணும். ஆனா ஏன் தலை மீது ஊற்றினார் அப்புறமா பார்க்கலாம். ஆனா நான் உங்களுக்கு திசையை வேறொரு பக்கம் திருப்புகிறேன். தலை மீது ஊற்றுவதற்கு எவனுக்கு தைரியம் வரும்? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. எவனுக்கு தைரியம் வரும்? யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து திடீர் என்று நான் தேங்காய் போடுறேங்க அப்படின்னு உங்க தலைமையில பூசிட முடியுமா? அவ்வளவு சுலபத்துல முடியுமா? பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்திரீயானவள் நம்முடைய தலைமையில தைலத்தை ஊத்த முடியுமா? தைலத்தை யாரும் தலை மீது ஊற்ற மாட்டார். இதான் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம். ஏன்னா இஸ்ரேல் கண்ட்ரில ஆலிவ் ஆயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயில் கேரளா நாடு மாதிரி. அது கேரளா நாட்டுல தென்னை மரம் அதிகம். அதாவது அந்த தென்னை அவர்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணுவார்கள். அதே தேங்காய் எண்ணெய அவர்கள் தலைக்கு யூஸ் பண்ணுவார்கள், உடம்புக்கு யூஸ் பண்ணுவார்கள். அது நமக்கு கொஞ்சம் தூரம் இல்லையா? தமிழர்களுக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் தூரம், அவ்வளவுதான். வேண்டாம் சொல்லுங்க, புனிதமான செயல், ஆனா கொஞ்சம் தூரம் நமக்கு. அப்படி இருக்க கேரள மதம் ஆலிவ் ஆயில் இஸ்ரேல் நாட்டுல அத முகத்துக்கும் பூசிக்கொள்ளலாம், தலைக்கும் பூசிக்கொள்ளலாம், வெங்காயம் அரைக்க கூட சமையலுக்கும் யூஸ் பண்ணிவிடலாம். அப்படிப்பட்டதான் ஆலிவ் ஆயில். அப்படிப்பட்ட ஒரு ஆயில தலை மீது ஊற்றி இருந்தா ஓகேன்னு சொல்லி இருக்கலாம். பரிமள தைலத்தை எந்த முட்டானோ தலை மீது ஊத்த மாட்டான். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா ஏதோ வேதத்துல சொல்லி இருக்கு, ஏதோ ஒரு காலத்துல நடந்திருக்கு, ஓகே அப்படின்னு தலையாட்டி கொண்டு போயிட்டா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற செயல்பாட்டோட வாழ்க்கையில இல்லாம போயிடும். எதுக்கு ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம்? சத்தியத்தை அறிந்த சத்தியத்துல நடப்பதற்காக தானே. சரி, இது ஒரு பக்கம். அப்படி இருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் தலை மீது ஊற்றினாள் என்று சொன்னார். யாரப்பா இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது? எப்படி இந்த அதிகாரம் உன் கையில வந்துச்சு? எப்படி தலை மீது ஊற்றலாம்? ஒரு பாதத்துல ஊற்றினால் அந்த பெரியவர் கொடுக்கிற மரியாதை அது. நீ தலைமையில ஊற்றிட்டா நீ பெரியவன் என்ற செயல்பாட்டு வந்துடும். நீதான் அவரை விட பெரியவன் என்றாயிடும். ஏன்னா ஒரு வைஃப் ஹஸ்பண்டுக்கு தலை துவட்டி விட்டா, என்ன போட்டு விட்டா, அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு அக்கா தன் தம்பிக்கு தலைக்கு எண்ணெய் போட்டு விட்டா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு தங்கச்சி கூட ஒரு அண்ணனுக்கு தேங்காய் போட்டு தலைக்கு போட்டு விட்டா அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனா எப்பேற்பட்ட கிறிஸ்தவர், உலக மக்களால பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர், பல மக்களால் அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டவர், இல்லற வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவர், அவருடைய கைகளிலிருந்து வருகிற அற்புதத்தை எவனும் செய்ய முடியாத அசத்தலான ஒரு சரித்திர புருஷன், எப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளவன், கடவுள் நேரடியாக அவருடன் பேசி வருகிறார் என்று சாட்சி பெற்றவர், யோவான் என்ற தீர்க்கதரிசி இவரை குறித்து நான் இவருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி வந்தேன் என்று அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை அடைந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நீ தங்கச்சி மாதிரி நடந்துக்க முடியுமா? அண்ணன் மாதிரி நடந்துக்க முடியுமா? வேற என்ன உறவுல நடக்க முடியும்? அவருடைய முகத்தை பார்த்தால கையெடுத்து கும்பிடுற மாதிரி அவருடைய முகத்துல தெய்வீகம் பொழிந்து வர யார் உனக்கு தைரியம் கொடுத்தது? அவர் தலைமையில தைலத்தை ஊத்த கவனிக்கணுமா வேண்டவா? யார் உனக்கு இந்த துணிந்த தைரியத்தை கொடுத்தது? அதுக்குதான் ஆண்டவர், இவளை விடுங்கள், இவள் என் மரணத்துக்கு எத்தனை செய்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தையின் உள்கருத்து என்ன? என் அடக்கத்திற்கு எத்தனமாக என் அடக்கத்தை செய்து வருகிறார். எத்தனம் என்ற வார்த்தையை
அதான் நீங்க டிக்ஷனரியில் பார்த்தா நான் சொல்லிட்டேனே, இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை இல்ல, கன்னடாவில் இந்த வார்த்தை இல்ல, தெலுங்குல இல்ல. நீங்க சுற்றுப்புறத்துல இந்த சவுத் சைட்ல இருக்கக்கூடிய இந்த 5 லாங்குவேஜ்ல இந்த வார்த்தை இல்ல. இங்கிலீஷ்லயும் சேர்த்து சொல்றேன், தமிழ்ல மட்டும்தான் இந்த வார்த்தை. நான் முடிக்கும் போது தமிழ் இந்த வார்த்தை அற்புதமா ஏன் சேர்க்கப்பட்டதுன்னு பிறகு நான் சொல்றேன். சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, யார் இந்த துணிந்த தைரியத்தை கொடுத்தது? பாதத்துல ஊற்றலாம் இல்லையா? எப்படி நீ தலை மீது ஊற்றுவ? நீ சரி, எப்படி ஊற்றி விட்டார்? சரி, இது ஒரு பக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்க. வாய் நிறைய மரியாள் என்ற வார்த்தைய பெயரை குறிப்பிட்டார் மேத்யூ. ஆனால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனும் இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரனுமாகிய யோவான். யாரு யோவான்? யோவான் சுவிசேஷம் எழுதின யோவான் இயேசு கிறிஸ்துக்கு சொந்தக்காரர். அப்படி பார்த்தா எல்லாம் சித்தமா பெரியம்மா பிள்ளைதான் இவரும். யாரு இந்த யோவான்? ஸ்நானிக யோவான் அல்ல, நம்ம இயேசுவின் சீடனாகிய யோவான். அதே நேரத்துல மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்துக்கு மிக நெருங்கினவர் யோவான். இந்த யோவானுக்கு யார் தைலத்தை ஊற்றினது நன்றாக தெரியும். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மரியாள் என்ற பெயரை நீக்கிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்திரீயானவள் என்ற வார்த்தையை யோவான் பயன்படுத்துறார். ஏம்பா பெயரை சொன்னதான் எனக்கு குறைஞ்சிட போற? நீ இந்த பேர் சொல்லிட்டாரு மேத்யூ, மத்தேயு பேர் சொல்லிட்டாரு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பெயர் சொல்ற. அது மரியா வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை இயேசுவின் தலை மீது ஊற்றியது மரியாள் என்று அவ்வளவு அழகாக சொல்றார் மேத்யூ. ஆனா ஏன் யோவான் மூடி மறைக்கிறார்? மரியாள் என்ற வார்த்தையை மூடி மறைச்சிட்டு ஸ்திரீயானவள் என்ற வார்த்தையை யூஸ் பண்றார். இங்க அடங்கி இருக்கிற மர்மம் என்ன? இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை கல்வாரி நேரத்தில் தான் நீங்க நம்ம தியானிக்கணுமா என்று கேட்டா நிச்சயம். ஏன் கல்வாரி நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம தியானிக்கணும் என்பது ஆச்சரியமான பல தகவல்கள் இங்கு அடங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்க நிச்சயமாக உங்க கவனத்தை செலுத்தணும். இப்படி இருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இங்க மெதுவாக இந்த இடத்தை அப்படியே நம்ம தியானம் பண்ணிட்டு போகலாம். என்னென்ன நடக்கிறது என்பதை மெதுவாக நாம் போகலாம். அப்பதான் பல விஷயங்கள் நமக்கு வெளியே வரும். என்ன வெளியே வரும்? பல விஷயங்கள். என்னங்க பரிமள தைலத்தை கொண்டது தலைமையில ஊற்றினா நீங்களே சொல்லிட்டீங்க. யோவான் ஸ்திரீ என்று சொல்றார், மத்தேயு மரியா என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான விஷயம். எனக்கு பெரிய விஷயம் இங்கதான் பெரிய விஷயம் அடங்கி இருக்கிறது என்பது நீங்கள் ஒரு கணம் வேதத்தை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டியது அவசியம். என்ன பெரிய விஷயம்? என்ன பெரிய விஷயம்னா, இயேசுவுடைய வாழ்க்கையில், இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பரிமள தைலத்தை ஊற்றினது ஒரு ஸ்திரீ அல்ல, 2 ஸ்திரீகள். இந்த இடத்துல மன்னிக்கணும், ஒரு தகாத வார்த்தையை நான் பேசுறேன். உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு தகாத வார்த்தையை பேசுறேன். அது பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கு. 1, வெபிச்சார ஸ்திரீயாகப்பட்டவோ பரிமள தைலத்தை பாதத்தை ஊற்றினார். இது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் நடுப்பகுதியில நடந்த சம்பவம். 3 வருஷ ஊழியத்துல நடுப்பகுதி அப்படின்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு பின்னாடி எந்த ஸ்திரீ? வெபிச்சார ஸ்திரீ. நல்லா புரிஞ்சுக்கணும். வெபிச்சார ஸ்திரீ ஊற்றின பரிமளம் வேற, மரியாள் ஊற்றின பரிமளத்துடைய சம்பவம் வேற. 2 பேருமே ஒன்று அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். 2 ஸ்திரீகளும் ஒன்று அல்ல. ஒரு ஸ்திரீவுடைய பெயர் சொல்லப்படல, அவளை வெபிச்சார ஸ்திரீ என்று பைபிள் அழைக்கிறது. ஏன்னா அப்படி சொன்னா நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்படின்னு அது யாருடைய வீட்டுல அப்படின்னா, ஒரு முறை ஆண்டவர் பரிசேயன் பார்ட்டிக்கு அழைத்தான் என்று அவன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் வெபிச்சாரி ஸ்திரீயாகப்பட்டவ இயேசுவின் பாதத்துல பரிமள தைலம் ஊத்தினான். யாருடைய வீடு? பரிசேயனுடைய வீட்டுல விருந்து இயேசுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அந்த வீட்டுல நடந்த சம்பவம். அப்போ மரியாள் தலைமையில தைலத்தை ஊற்றினாலே அது எந்த வீடு? அது
குஷ்டரோகியா இருந்த சீமோன் என்னப்பட்டவன் குணமானதுனால் அவர் வச்ச விருந்துல இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்போதுதான் இந்த மரியாள் தலை மீது பரிமள தைலத்தை ஊற்றினார். ஆஹா ஆஹா, சூப்பர் பிரதர். ரெண்டையும் எவ்வளவு அழகாக பெயரோடு கூட சம்பவத்தோட பிரியரோடு கூட சூப்பரா சொல்லிட்டீங்க. வாங்க, இது என்ன சூப்பர். இன்னும் உங்களை தூக்கி வாரி போடக்கூடிய பல விஷயத்தை நான் சொல்றேன். என்னது தூக்கி வாரி போடக்கூடியதா? அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிரதர். வாங்க வாங்க, உங்க இன்ட்ரெஸ்டை இன்னும் கிள்ளி விடுகிறேன். அப்படி இருக்கும் போது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை 2 சம்பவத்தை நீங்க ஞாபகம் பண்ணிக்கணும். யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் வருகிற மரியாள் என்ற பரிமள தைலத்துடைய சம்பவம் வேற. லூக்கா எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தில் வரக்கூடிய பரிமளம் தைலம் ஊற்றப்பட்ட சம்பவம் வேற. சூப்பர் பிரதர். இன்னொரு முறை அந்த வசனத்தை சொல்லுங்க, மறந்துட்டேனே. லூக்கா எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்துல வர ஸ்திரீ வேற. அப்போ 2 சம்பவங்கள் எப்ப நடந்தது என்றால், ஒன்று இந்த 3.5 வருஷத்துல இயேசு கிறிஸ்துவின் 3.5 வருஷத்தின் ஊழியத்துல இயேசுவின் ஆரம்ப காலத்தில் நடந்ததுதான். அதாவது ஒரு 1.5 வருஷம் பிறகு நடந்ததுதான் வெபிச்சார ஸ்திரீயாகப்பட்டவோ. என் பாவத்தை இறைவன் இவ்வளவு மன்னித்திருக்க, ஐயோ இவருக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணுமே என்று வெளியேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து பாதத்துல ஊற்றி கண்ணீரால் அந்த பாதத்தை கழுவி தன் கூந்தலால் அந்த பாதத்தை தொடைத்து பின்பு வெளியேற பெற்ற தைலத்தை ஊற்ற அங்க இருந்த பரிசேயனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, தொடுகிறது இவள் ஒரு வெபிச்சாரி ஸ்திரீ என்று இவருக்கு தெரிஞ்சிருந்தா, இவர் மெய்யான ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருந்தா, வெபிச்சாரி என்ன தொடாதே என்றல்லவா இவர் சொல்லி இருக்கணும். ஆனா வெபிச்சாரிக்க தன் காலை நீட்டி பரிமள தைலத்தை பூச வைக்கிறார் என்றால், இவரெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா? இவரை என் வீட்டுக்கு நான் பாட்டிக்கு கூப்பிட்டுட்டனே என்று இந்த பரிசேயன் சிந்திக்கும் போது, அப்பொழுது இயேசு, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இருவர் ஒருவனுக்கு கடன் பட்டார்கள். ஒருவன் அதிகமான கடன், இன்னொருவன் லேசான கடன் தான். ஆனா அந்த ராஜா இருவருடைய கடனை மன்னித்து விட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த எஜமான் அந்த ராஜா மீது இந்த இருவர் கடன் பெற்றார்களே, யாருக்கு அதிகமான அன்பு அந்த ராஜா மேல உண்டாயிருக்கும் என்று அந்த பரிசேயன் கேட்கிறார். அப்ப அந்த பரிசேயன் சொல்றா, அதிகமான கடன் பெற்றவன் தான். அப்படியேதான் நான் சொல்லுகிறேன். இவருடைய பாவம் அதிகம், இவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுனால் இவரிடத்தில் அதிக அன்பு கூறுகிறார். தான் செய்தது பெரிய பாவம் என்று எப்பொழுதும் மனிதனுக்கு இந்த அறிவு வருதோ, நல்ல கவனிக்கணும், தான் செய்தது பாவம் பெரிய பாவம் என்று எப்பொழுதும் மனிதனுக்கு அறிவு வருகிறதோ, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டா அவன் தெய்வத்தை அவன் ரொம்ப அன்பு கூறுவான். அதைத்தான் இவள் செய்தார். நீங்களோ, நான் செய்த பாவம் சின்னது, மற்றவங்களை விட என் பாவம் சிறியது, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய பாவத்தை செய்யல என்று நீங்க ஜம்பம் அடிப்பதனால் நீங்கள் இறைவனிடத்தில் அன்பு கூற அசாத்தியம் என்ற இறைவன் நாஜுக்காக சொல்லி முடிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடுப்பகுதியில் நடந்த சம்பவம். ஆனா இப்ப நம்ம தியானிக்க போகிறது கடைசி நேரத்தில் நடந்த சம்பவம். நாளன்னைக்கு இயேசு சிலுவையில் அறியப்படுறார். அவ்வளவு கிட்ட நேரத்தில் நடந்தது தான் மரியாள் பரிமள தைலத்தை இயேசுடைய தலைமையில ஊற்றிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயேசுடைய தலையை தொடக்கூடாது, அது மிகப்பெரிய குற்றமாகும், அது மரியாதை இல்லாத தன்மையாகும். இரண்டாவது, தலை மீது ஊற்றக்கூடாது, அது முறை அல்ல. அது இயேசு கிறிஸ்துவோட தன்னை பெரியவன் என்று காட்டுகிற ஒரு பகுதிக்கு போயிடும். இதோட மரியாதை செய்திருக்க கூடாது, ஆனா செய்துட்டான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் அடக்க ஆராதனைக்காக என் அடக்கம் செய்கிற எத்தனமாக இவர்கள் செய்து வரா. இது இந்த பரிமளத்தை. அப்போ வெபிச்சாரி ஸ்திரீயாகப்பட்டவோ கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி
கூந்தலால துடைத்து பரிமள தைலத்தை ஊத்தியது அந்த சம்பவம். எந்த சம்பவம்? லூக்கா 7ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும். ஆனால் யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 கடைசி இயேசு இன்னும் 2 நாள்ல சிலுவையில் அறையப்படும் போது ஊற்றப்பட்ட பரிமள தைலம் மரியாள். உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆஹா, சூப்பரா புரிஞ்சிட்டு. ரெண்டு ஸ்திரீங்க இருக்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் விஷயம் தெரியல. நான் ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தேன். பாதத்துல ஊற்றினாலும் என்ன, தலைமையில ஊற்றினாலும் என்ன, கண்ணீரால தொடச்சா எல்லாமே ஒண்ணுன்னு நினைச்சேன். இப்ப நீங்க சூப்பரா இது ரெண்டுமே வேற அப்படின்னு சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். அப்போ சரி ஆரம்பிங்களே, கொஞ்சம் கேட்கலாமே, இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கலாமே. வாங்க, இது ஆச்சரியம் அல்ல. இது படிக்கிற யாரு வேணும் என்றாலும் 2 சம்பவம் வேற ஈஸியா பிரிச்சு பார்க்கலாம். இப்போ இந்த கல்வாரி தியானிக்கிற நேரத்துல உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் இது அல்ல. இதை விட சுவாரஸ்யமான வேறொரு விஷயத்துக்கு உங்களுக்கு நான் வர போறேன். ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்துக்கு நான் போக போறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, என்னத்த சொல்ல, இந்த விஷயத்துல இத்தனை காரியங்கள் அடங்கி இருக்க. ஒரு பக்கம் லூக்கா நட்சதி 7ஆம் அதிகாரம் 36-37, அதை விடுங்க. அவர் விபச்சாரி ஸ்திரீ தன் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால் ஆண்டவர் முதலாவது உங்களுக்குள்ள யாராவது பாவம் செய்யாமல் இருந்தால் கல் எறியட்டும் என்று சொல்லுகிற அந்த சம்பவத்திலிருந்து வெளியே வந்ததுனால் அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகி, நான் இப்பொழுது விபச்சாரி அல்ல, கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார் என்ற நல்லதொரு மனதுல பரிமள தைலத்தை ஊத்தினால் அது இப்ப நம்ம தியானிக்கிறது வேண்டாம், அது விட்டுருவோம். அது எங்க இருக்கு? லூக்கா நட்சதி 7ஆம் அதிகாரம் 36-37 விட்டுருவோம். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா, யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2. அங்க இதான் ஸ்திரீ என்று சொல்லப்படுது, பேர் சொல்ல மாட்டேன். ஆனா மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் முடிகிற நேரம், அந்த முடிகிற நேரம், ஏன்னா 28ஆம் அதிகாரம் மத்தேயு எதுவும் முடிஞ்சது அப்படின்னா 26ஆம் அதிகாரம் எவ்வளவு நெருங்கி வந்துச்சு பாருங்க. எண்ட் ஆஃப் தி டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு முடிவு பகுதியில் நடக்கிற விஷயம் தான் பரிமள தைலம் ஊற்றின விஷயம். இப்ப நான் இதான் எடுக்க போறேன். எது? யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3. அதையும் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது ஸ்திரீ என்று வராது. இப்போ அவர் ஏன் ஸ்திரீ என்று சொல்லணும், அதுக்கு காரணத்தை சொல்றேன். ஆனா மத்தேயு ஸ்திரீ என்று சொல்லல, மரியாள் என்று சொல்லுகிறார். அதுக்கும் காரணத்தை சொல்றேன். ஆமா, எல்லாத்துக்கும் காரணத்தை வச்சுன்னு இருப்பீங்களே. நான் சொன்னது எல்லாத்துக்கும் இந்த காரணம் இருக்குன்னு சொல்ல வரல பிரியமானவர்களே, அதுக்கெல்லாம் காரணம் இருக்குன்னு சொல்ல வரல. நான் காரணத்தை சொல்ல வரல, அதுக்கெல்லாம் காரணத்தை பைபிள்ல கூறப்பட்டிருக்கிறது. சரி, எப்படி இருக்க நம்ம இப்ப தியானிக்க போகிறது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். இந்த 26ஆம் அதிகாரம் கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு யோவான் புஸ்தகத்துடைய அதிகாரம் தெரியுமா? ஏறக்குறைய மத்தேயுவை விட குறைஞ்சது 21 அதிகாரம் கொண்டவர் யோவான். 21 அதிகாரம் கொண்டவர் யோவான் என்று சொன்னா 12ஆம் அதிகாரம் வாழ்க்கையின் நடுப்பகுதியை தானே குறிப்பிடணும். 21 அதிகாரம் இருக்குன்னா ஆரம்பத்திலிருந்து எழுதி 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 வருவது 21ஆம் அதிகாரம் வரும்போது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த விஷயம் தான் முடிவடைய இல்லையா? அப்போ பரிமள தைலம் ஊற்றியது 12ஆம் அதிகாரத்துல யோவான்ல வருது அப்படின்னா நடுப்பகுதியில நடந்த சம்பவமா, இல்ல மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருவதனால் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நடந்த அதனுடைய கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவமா? கேள்வித்தான வருதா இல்லையா? வாங்க, ரெண்டுல என்ன விஷயம்? நடுப்பகுதியில நடந்ததா? இல்ல, நடுப்பகுதியில நடந்தது வெபிச்சாரி ஸ்திரீ கொண்டு வந்த பரிமள தைலம். கடைசி இயேசு சிலுவையில் அறையப்படுகிற 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுதான் இந்த சம்பவம். எது? மரியாள் பரிமளம் ஊற்றின சம்பவம். மரியாள் 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 என்று பலமுறை நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் மரியாள் என்று சொன்ன இயேசுவின் தாய் மரியாள் என்று தான் நினைவுல வச்சிருக்கீங்க. இயேசுவின் தாய் மட்டும் மரியாள் அல்ல, இயேசுடைய சீடர்கள் 2 பேர் மரியாள் இருந்தாங்க. 2 பேர் மரியாள். எது? இயேசுவை பெற்றெடுத்த பரிசுத்தாவின் அனுகிரகத்துல
சுருக்கமா சொல்ல போனா வளர்த்த தாய், அவ்வளவுதான். அல்லாவிட்டா கன்னிகளை பிறந்த ஒரு ஸ்திரீ, அதாவது இயேசுவை பெற்றெடுத்த ஒரு ஸ்திரீ. அப்போ மரியாள் என்று பெயர் வெறும் மரியாளுக்கு மட்டுமல்ல, இயேசுவுக்கு சீடர்களா 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அந்த 2 ஸ்திரீகளுக்கும் மரியாள் என்றுதான் பெயர் இருக்கிறது. அதுல இந்த பரிமளம் தைலம் ஊற்றிய மரியாள் யார் என்று சொன்னால் மார்த்தாளுடைய தங்கை என்று தெளிவாக இருக்கிறது. மார்த்தாளுடைய தங்கை. அப்போ மார்த்தாளுடைய தங்கை, லாசருடைய அக்கா, சீமோனுடைய எனக்கு தமிழ் வர மாட்டேங்குது, மச்சிஞ்சி என்ன சொல்லுவாங்க, சரி விடுங்க, சீமோனுடைய மச்சிஞ்சி, லாசருடைய அக்கா, மார்த்தாளுடைய தங்கை. என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே? பெரிய விஷயம் இல்ல, பேசும்போது நாங்க பேசுறேன். தமிழ்ல மச்சிஞ்சின்னு சொல்லுது, அக்காவுடைய தங்கச்சி சொல்றாங்களா தெரியாது, சரியா தெரியாது. நீங்களே இருங்க, நல்லா புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். சரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி இருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மத்தேயு மரியா என்று குறிப்பிடுகிறார் என்றால் சும்மா சும்மா வெறும் கன்னிகையாகிய மரியாளை மட்டும் நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. 3 மரியாள்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதுன்னா அதுல ஒரு மரியாள் லாசருடைய அக்கா அல்லது சீமோனுடைய மச்சிஞ்சி, அல்லாவிட்டால் மார்த்தாளுடைய தங்கை, தமகை. சரி, இப்படி பைபிள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ இந்த சம்பவம் எப்போ நடந்தது? இயேசுவின் வாழ்க்கையின், ஊழியத்தின் வாழ்க்கையின் நடுப்பகுதியில இல்ல, இயேசு சிலுவையில் அறியப்பட 2 நாளுக்கு முன்னாடியா? 2 நாளைக்கு முன்னாடிதான். அப்ப ஏன் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை எழுதினார்? இந்த சம்பவத்தை அவர் 20ஆம் அதிகாரத்துல இல்ல 19ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கலாமே. யோவான் மேல தப்பு கிடையாது, அதே மாதிரி மேத்யூ மேலே தப்பு கிடையாது. யோவான் ஏன் நடுப்பகுதியிலே எழுதினார் அப்படின்னா, ஆய்வாளர்கள் சொல்லுவதை போல மார்த்தாளுடைய புருஷன் தான் சீமோன். என்ன சொல்ல வரீங்க? இத நான் இன்ன வரைக்கும் கேள்விப்படலையே. சரி, கேட்டுக்கங்க, இப்ப சொல்றேன். வேத அறிஞர்கள் மூலியமாய் ஆராய்ந்து பார்த்து முடிவுக்கு வந்த விஷயம் தான், மார்த்தாளுடைய ஹஸ்பண்ட் தான் சீமோன். இவருடைய குஷ்டரோகத்தை ஒரு முறை இயேசு குணமாக்கி விடுகிறார். அது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாம 11ஆம் அதிகாரத்துல மரித்த லாசருவை இறைவன் உயிரோடு கூட எழுப்புகிறார். ஞாபகம் இருக்கா? யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்துல லாசரு உயிரோடு கூட எழுப்பப்பட்டதுனால் யோவான் என்ன பண்றாப்ல, கடைசி நேரத்துல பரிமளம் தைலத்தை ஊத்தின அந்த மரியான்னு சொல்லாம ஸ்திரீ என்று சொல்லி அந்த கடைசி சம்பவத்தை 11ஆம் அதிகாரத்துல இந்த லாசருவை எழுப்பினதுனால் 12ஆம் அதிகாரத்துல அவங்க வீட்டுக்கு போனார் என்பதை குறிப்பிடதான் 12ஆம் அதிகாரத்துல எழுதி வச்சிட்டார். ஆஹா, சூப்பர் பிரதர், சூப்பரா தெரியுதுல்ல? ஆனா இதெல்லாம் நம்முடைய விஷயம் இல்ல, நம்ம தியானிக்கிறது வேற விஷயம். இந்த பரிமள தைலத்தை எப்படி நினைக்கூறுது, அந்த பிரம்மாண்டமான விஷயத்துக்கு போறோம். இதெல்லாம் விட்டுருமா, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிற சம்பவம், இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல், சும்மா நினைவுல வச்சுக்கிட்டா போதும். அப்போ இந்த சீமோன் மார்த்தாளுடைய ஹஸ்பண்டா இருக்கிறது ஒரு பக்கம், இவருடைய குஷ்டரோக குணமாக்கப்பட்டது. அதற்கு இவங்க ஒரு விருந்து ஏற்படுத்தினாங்க கிறிஸ்துவுக்கு. மறுபக்கம் லாசருவை இறைவன் உயிரோடு கூட எழுப்பி காட்டினார், அதற்கு ஒரு விருந்து. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு விருந்து, மாபெரிய விருந்து. நல்ல பெரிய பெரிய பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு அங்க விருந்து நடக்குது. அப்படி விருந்து நடக்கிற நேரத்துல தான் மரியாள் வெளியேற பெற்ற தைலம். இப்ப மரியாள் யாரும் புரிஞ்சுச்சா? சீமோனுக்கு மச்சிஞ்சி, மார்த்தாளுக்கு தங்கச்சி, லாசருக்கு அக்கா. வெளியேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினார். பாதத்தில் அல்ல, சிரசின் மேல் ஊற்றினார், தலை மீது ஊற்றினார். இந்த சம்பவத்தை நம்ம சும்மா படிக்கிறதுனால் அடங்கியிருக்கிற ரகசியம் தெரிய மாட்டேங்கிறது. காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை கூட நம்ம கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி விட்டோம்.
அங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கையெல்லாம் மரியாள் செய்தது நினைகூறப்படும் என்று இறைவன் சொன்னது மறந்துட்டோம். என்ன நினைகூறப்படும்? எதை நினைகூறுவதற்காக கிறிஸ்து சொன்னார் மறந்துட்டோம். இவையெல்லாம் இந்த கல்வாரி நேரத்துல நம்ம தியானிக்க போகிறோம். என்ன பிரதர் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டீங்களே, வேற என்ன தியானிக்க போகிறோம்? கேளுங்களேன். பல மர்மங்கள் இதுல அடங்கி இருக்கிறத சொல்ல போறேன், கேளுங்களேன். கேனவைதான் காதுகளை நிமிர்ந்து வைத்துக் கொள்ளுங்க. பைபிள் சும்மா சொல்லல. கடவுள் மீது பக்தி வைக்கிற நாட்களை முடித்துக் கொள்ளுங்கள். வெறும் பக்தி என்னைக்குமே வெளியேற பெற்ற பக்தியாக மாறாது. போக போக அந்த பக்தி தான் மூட பக்தியாக மாறும். ஆரம்பத்துல பக்தி வந்தாதான் பக்தியுடைய மறுபெயர் தான் மரியாதை. நல்லா புரிஞ்சுக்கங்க, பக்தியுடைய மறுபெயர் தான் மரியாதை, மரியாதையுடைய மறுபெயர் தான் பக்தி. சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறீங்களா பிரதர்? உங்களுக்கு புரியணும் தான், அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்போ கடவுளுக்கு ஒரு முறைதான் நாம் மரியாதையுடன் கூடி வந்துட்டோம்னா அந்த மரியாதையை திரும்ப திரும்ப செலுத்தினே இருக்கக்கூடாது. அவருடைய கால் மேல கால் பட்டு உட்காந்துக்கிட்டோமா, அவனுக்கு மரியாதையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டோமா? ஒரு முறை மரியாதை செலுத்தி விட்டா பெரியவருக்கு, இன்னொரு முறை மரியாதை என்பது செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அது வந்துரும் சொல்லுவாங்க. வெறும் மரியாதையை செலுத்தி கொண்டு போவது வாழ்க்கையின் உச்சகட்டம் அல்ல. ஒரு பெரியவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம்னா, சரி பெரியவர் வேண்டாம், கடவுள், ஒரு கடவுளுக்கு மரியாதை கொடுக்கிறோம்னா மரியாதையுடைய அர்த்த வார்த்தை என்ன? பக்தி. வெரி குட். ஒரு கடவுளுக்கு பக்தி செலுத்துகிறோம்னா அவருடைய அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அவருடைய வாயின் வார்த்தைகளை நம்ம அங்கீகரிக்கிறோம் அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் பக்தியில இருந்து எங்க வரணும்? சத்தியத்துக்கு வரணும். எனக்கு முருகன் மேல பக்தி இருக்கு அப்படின்னா அங்க சத்தியம் குறையும். எனக்கு விநாயகர் மேல பக்தி இருக்குன்னா அங்க சத்தியம் குறையும். எனக்கு இயேசு கிறிஸ்து அல்லாஹ் போன்றவர்கள் மேல பக்தி இருக்குன்னா அங்க சத்தியம் குறையும். பக்தி மதத்துக்கு கொண்டாட்டம், சத்தியம் கடவுளுக்கு கொண்டாட்டம். நான் இப்படி சொல்லித்தரேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. நீங்க எது வரைக்கும் நீங்கள் கடவுள் மீது, கடவுள் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒண்ணு, கடவுள் என்றால் ஒரே ஒரு கடவுள் தான், நீங்களா பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. எது வரைக்கும் நீங்கள் கடவுள் மீது பக்தி செலுத்துகிறீர்களோ அது வரைக்கும் நீங்கள் அனுசரிக்கக்கூடிய மதத்திற்கு லாபமே லாபம். எப்போ நீங்க சத்தியத்தை பின்பற்றீங்களோ அப்போ பக்தி அங்க கைவிடப்படும். சத்தியம் அங்க நிற்கும் போது கடவுளுக்கு லாபமே லாபம், அல்லாவிட்டால் கடவுளுக்கு மகிமையோ மகிமை. இப்ப நீங்க பக்தியா இல்ல சத்தியமான்னு கேட்க, நீங்க பக்தியில நின்றுருங்க. உலகங்க பாராட்டலாம், கடவுள் பாராட்ட மாட்டார். ஏன்னா பக்தி என்பது ஒரு மரியாதை, அவ்வளவுதான். அது மொட்டை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது போய் காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு நீங்க சன்னியாசியாக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா மரியாதை, அவ்வளவுதான். மரியாதை என்பது காவி துணி போடணும், சன்னியாசி ஆகணும், மொட்டை அடிக்கணும், இந்த எந்த விஷயத்தையும் அது போக போக எதிர்பார்க்காது. கடவுள் உண்மையிலேயே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் சத்தியம். இந்த சத்தியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் துல்லியமாய் சொல்லப்பட்ட 2 வாசகம். அது எது அப்படின்னா, ஒன்று யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவது, எல்லா மனிதர்களும் பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவன் அடையணும், ஒருவன் கெட்டு போகி நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று 1 தீமோத்தேயு 2:4, நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும் என்று தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். கவனிச்சீங்களா? அப்ப கடவுளுடைய சித்தம் நீங்க சத்தியத்திற்கு வரணும். இப்ப நாம என்ன பண்றோம்? பக்தியிலேயே நின்று விடுகிறோம். திருநீரை பூசிக்கிட்டு, குங்குமத்தை வச்சுக்கிட்டு, உதுபத்திய கையில வச்சுக்கிட்டு, கற்பூரத்தை நாக்குல வச்சுக்கிட்டு, தேங்காயை கீழே போட்டு உடைச்சி இதுலயே நின்று விடுகிறோம். எவ்வளவு நாள் நில்லுவேன்?
எவ்வளவு நாள் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள்? உங்க அடையாளம் இறைவனுக்கு அவசியம் இல்லை. அவருடைய அடையாளம் கேலக்சி. உங்க திருநீரு, உங்களுடைய இதெல்லாம் அடையாளம் அவருக்கு செல்லாது. அவருடைய அடையாளம் இந்த கேலக்சி. அவருக்குரிய ஒரே ஒரு அடையாளம் எது என்றால், சத்தியத்தை தேடுற மனசு உனக்கு இருக்கா? சத்தியத்தை உண்மையிலே நீ தேடி இருக்கிறியா? நீ பேசுகிறது சத்தியம் அல்ல, இன்ஃபர்மேஷன். சில நேரங்கள்ல சிலர்கள் கொஞ்சம் திடீரென்று ஒரு தெளிவுக்குள்ள வருவார்கள். பாரதியரை போல. பாரதி அப்படிதான் செய்தார். ஆரம்பத்துல முருகனை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டார், ராமாயணத்தை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டார். ஆனால் பாரதியுடைய காவியங்கள் எழுதி முடிக்க 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 அவருடைய மரண தலைமையில வரும்போது, போடா குரங்கு, யார? அனுமானையே போடா குரங்கு, நீ எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு தாண்டி போயிருப்பியா அப்படின்னு. இவையெல்லாம் கதைகளப்பா, கதைகளப்பா. இது எதுவுமே நிஜ சம்பவம் அல்ல. எது? மகாபாரத, ராமாயணம். அப்ப பாரதிய சத்தியத்தை தேடல, இன்ஃபர்மேஷன், குட் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரிதான் நம்ம இல்ல நிறைய பேர் குட் இன்ஃபர்மேஷன். யாரு? பாரதியார் மட்டுமல்ல, பெரியாருடைய கதி அதுதான், குட் இன்ஃபர்மேஷன். யாரு? பெரியார் மட்டுமல்ல, புத்தருடைய கதியும் அதுதான், குட் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க. தெளிவான தகவல்கள் எண்ணிக்கை சத்தியம் கிடையாது. தெளிவான சத்தியங்களை எண்ணிக்கையுமே தெளிவான தகவல்களா மாறாது. தெளிவான தகவல்கள் வேற, தெளிவான சத்தியம் என்பது வேற. இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இந்த பிலோசபில சேர்க்கப்பட்டவங்க எல்லாருமே, எவரெல்லாம் பிலோசபி, அரிஸ்டாட்டல் போல பிலோசபிய அதிகமா நேசிக்கிறார்களோ இவர்கள் எல்லோருமே தெளிவான வதந்திகளை கொடுப்பாங்க. அதாவது தெளிவான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. தெளிவான வதந்திகளை கொடுப்பதுன்னா, ஓகே, நான் தெளிவா பேசுறேன், நான் தெளிவா இருக்கிறேன், நான் தெளிவுடன் ஜனங்களுக்கு தெளிவு கொடுத்து கொண்டிருக்கிறேன்றாங்க. அது ஒரு தெளிவான வதந்தி, அவ்வளவுதான். தெளிவான வதந்திக்கும் மேற்பட்டதுதான் சத்தியம். எனவே இயேசு கிறிஸ்து எங்கேயும் தெளிவான வதந்திகளை கொடுத்து பிரசங்கிக்கல, சத்தியத்தை கொடுத்தார். அப்போ பிலோசபிக்காரனுக்கும் தேவைப்படுவது எது என்றால் சத்தியம். அப்ப பாரதியார் எங்க நின்றார்? இங்கதான் நிற்கிறார். உங்களுக்கு தெரியுமா, வ.உ.சி. அவர்கள் எழுதிய புத்தகம் எத்தனை? நல்ல யோசித்து பாருங்க. வ.உ.சி. எழுதிய புத்தகம் எத்தனை? அதுல ஒரு புத்தகம் ஹேலனுடைய புத்தகத்திலிருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் செய்யறாப்புல வ.உ.சி. எங்க எனக்கு உடனே பெயர்கள் வராது, ஏன்னா நான் பெங்களூர்ல இருக்கிற. தமிழ்நாட்டுடைய பெயர் உடனே என் நாவல நுழைவதில்லை. சென்னை சென்ட்ரலுக்கு போவதற்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் வராமே, சரி வர்றது விடுங்க. அங்கதான் வ.உ.சி. அவர்கள் கடைசி தருணத்தை செலவழித்தது. அப்போ இந்த வ.உ.சி. அவர்கள் எடுத்த முயற்சியில் அற்புதமான ஒரு புத்தகம் ஆலம்பியுடைய புத்தகம். யார் இந்த ஆலம்பி தெரியுங்களா? மிக தலை சிறந்த ஒரு மொழியன், தலை சிறந்த ஒரு மொழியன். அந்த நாட்கள்ல தலை சிறந்த ஊழியம் மட்டுமல்ல, அவருடைய கருத்துகள், அவருடைய பேச்சுகள் கிறிஸ்துவையும் ஜெபத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய மிக அருமையான ஒரு ஊழியர். அந்த ஊழியனுடைய புஸ்தகத்தை வ.உ.சி. எதற்காக டிரான்ஸ்லேஷன் செய்யலாம்? நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கா இல்லையா? எதற்கு டிரான்ஸ்லேஷன் செய்யணும்? வ.உ.சி. அவர்கள் மிகவும் இங்கிலீஷ்ல மிகவும் தேறின ஒரு மனுஷன். எனவேதான் சுதந்திர போராட்டத்தில் காந்தியை விட மிக மிக ஒரு என்ன சொல்லலாம், பவர்ஃபுல்லா செயல்பட்டவர் சவுத் சைட்ல இருந்த வ.உ.சி. அப்பேரிப்பட்ட வ.உ.சி. சிறைசாலைக்கு சென்று தன்னை ஒரு நாய போல கருதிய தமிழர்களை குறித்து துக்கப்பட்டு ஒதுங்கி போய் பிரிட்டிஷர்களை எதிர்க்கும்படி எந்த தமிழர்களுக்காக, எந்த இந்தியாவுக்காக தியாகம் செய்தார வ.உ.சி. நொந்து போய் சென்னையுடைய ஒரு பகுதி, சரியா பேர் வருதுல, 15 நிமிஷத்துக்கு சென்னை சென்ட்ரல் இருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வருகிற ஒரு ஸ்டேஷன். அது அந்த இடத்துல மண்ணெண்ணிய விற்று
மண்ணெண்ண வியாபாரம் செய்து தன் குடும்பத்தை கவனிக்கபடி அவ்வளவு ஒரு ஏழ்மைக்குள்ள மாற்றப்படுகிறார். ஒரு கப்பலுடைய அதிகாரி மாம்பெரிய கப்பலை வாங்கி சென்னையில இருந்து இங்கிலாந்துக்கு போகக்கூடிய கப்பல் அதிபதி மண்ணெண்ணிய விட்டு வேலை செய்யற லெவலுக்கு வாபூசி வர. அந்த நாட்கள்ல தான் தமிழ்நாடு தன்னை நாயுடைய ஸ்தானத்துல வைத்து விட்டதுன்னு சொல்லியும். அதுக்கு பிறகு சில பேர் வராங்க, வாங்க நீங்க காங்கிரஸ்ல சேருங்க, கட்சியில சேருங்க, உங்களை பேச்சு கேட்டு காங்கிரஸ்க்கும் வர்றாரு. பின்பு அவர் மனசு உடைஞ்சு போய் இனி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் அடங்குறார். வாபூசியுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிங்க, ரொம்ப நல்லது வாசிங்க. அவருடைய வாழ்க்கை வரலாற்று மட்டுமல்ல, அவருடைய புத்தகம், அவர் எழுதிய டிரான்ஸ்லேஷனுடைய புத்தகம் எல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். அதுல ஆலனுடைய வார்த்தை தான் எனக்கு ரொம்ப கவரப்பட்டது. அப்ப வ.உ.சி. அவர்கள் கடைசி காலத்துல கூட அவர் அந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேஷன் செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரே புத்தகத்தை வாசித்து டிரான்ஸ்லேஷன் செய்ய எவனுக்கு அந்த புத்தி வராது. அப்படின்னா இவர் மெய்யாகவே சத்தியத்தை தேடி இருக்கிறார் வ.உ.சி. ஆனா அது மூடி மறைக்கப்பட்டுச்சு. பாரதியார் சத்தியத்தை தேடி இருக்கிறார், மூடி மறைக்கப்பட்டுச்சு. விவேகானந்தா சத்தியத்தை தேடி இருக்கிறார், மூடி மறைக்கப்பட்டுச்சு. புத்தர் சத்தியத்தை தேடவே இல்லை கடைசி வரைக்கும். அவரு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ல நின்றுட்டார். குட் இன்ஃபர்மேஷன் அதை குறித்து நான் நார கழிச்சிருக்கிறேன். அவருடைய திரிபிடிகா புத்தகத்தை வைத்து ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி மிஸ்டேக் பண்றாரு அப்படி. அதுபோல ராமானுஜர் செய்கிற மிஸ்டேக் என்ன, ஜெகத்குரு சங்கராச்சாரிய என்று சொல்றாங்களே, ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடியது இன்ஃபர்மேஷனா சத்தியமா நிறைய உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சரி, அதான் சொல்றேன், ஒரு விஷயத்துக்கு போனா வேற ஏதோ விஷயத்துக்கு நான் போயிடுறேன். எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பெரிய வெள்ளிக்கிழமை வருகின்ற 3ஆம் தேதி, விட கரெக்டா சொல்றேன்னு தெரியல, ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த விஷயம் சொல்லப்படும். தயவு செய்து வாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மரியாள் தான், இங்கதான் நீங்க எல்லாருமே கவனிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மரியாள் தான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளைக்கு பின்பு யாராவது தங்களுக்கு கல்லறைக்கு வைக்கப்பட்டிருந்த கல்லை அப்புறப்படுத்துவார்களா, நாங்க பாடிய பார்க்கணும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய மதியம் பாருங்க. செத்தவங்களை யாராவது அடக்கம் பண்ணப்பட்ட பாடியும் 3 நாள் விட்டு மறுபடியும் வெளியே எடுப்பார்களா? நம்ம கவனிக்கணுமா வேண்டாமா? ஏன் இந்த மரியாளுக்கு தெரியலையா? பரிசேயர் சதுசேயர் பிலாத்து கிட்ட போய் இந்த எத்தன், பாருங்க எத்தன் என்ற வார்த்தை எவ்வளவு வருது, இந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போதே அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு நினைவுல இருக்கு, நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட வருவேன் என்று சொன்னான். அவன் வரக்கூடாது, இதுல ஏதோ சதி இருக்கு, அவனுடைய சீடர்கள் சரித்தை திருடி கூட போகலாம், அதனால எங்களுக்கு காவலாளிய வையுங்கள், கல்ல புரட்டி போடுங்கள். இவ்வளவு விஷயம் நடந்தது மரியாளுக்கு தெரியலையா? நான் கேட்கிற, மரியாளுக்கு தெரியலையா? 3 நாள் விட்டு கல்லை யார் புரட்டி போடுவார்கள் கேட்கிறீங்க? புத்தி இல்ல. 3 நாள், அதாவது 40 அடி. ஒரு பொதுவா யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்து மறந்துடுவோம், பொதுவா யோசிக்கலாம், 40 அடி முதுமையில் அடிக்கப்பட்டு கீறி 3 நாளைக்கு பின்பு அந்த உடம்புல ஜீவன் இல்லை அப்படின்னா, 3 நாள் அந்த உடம்புல ஜீவன் இல்லைன்னா அந்த புண்ணு சீவு கொத்து அது வேற மாதிரி பொணநாத்தம் வரும், அதை யாருமே தொட மாட்டாங்க. அப்பேரிப்பட்ட சரீரத்தை எனக்கு வெளியே கொண்டு வந்து கொடுங்க மரியாள் அங்க வர. கந்தவர்க்கம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர, பாடிக்கு நான் பூசணும், அதனால இந்த கல்லை யாராவது அப்புறப்படுத்துங்க, எனக்கு பாடி வேணும். நாம் கூட தான் கல்லறை நாள் என்று இந்த ஜனங்க ஆசரிக்கிறத கல்ல பாக்குறோம். அதுக்காக யாராவது மண்ணு தோண்டி பாடியை வெளியே எடுத்து அதுக்கு தைலம் பூசி யாராவது மறுபடியும் மண்ணுக்குள்ள பாடியை மூடி மறைச்சிடுவாங்களா? யாராவது இந்த அசிங்கத்தை செய்வார்களா? ஆனா மரியாள் செய்யறாங்க, செய்ய முடியல, அது வேற விஷயம். ஆனா செய்வதற்காக தான் கந்தவர்க்கத்தை கொண்டு வந்தாங்க. யார் எங்களுக்காக கல் அப்புறப்படுத்துவார்கள்? எங்களுக்கு இயேசுவின் சரீரம் வேணும், ஏன்னா நாங்க அடக்கம் ஆராதனையை சரியா செய்யல என்று வரா.
அது நியாயமான்னு கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டுல பணத்தை தொடர விஷயத்த என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, செத்த பணத்தை தொடர விஷயத்த என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆச்சரியமான தகவல் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எங்க அப்படின்னு கேட்கிறீங்களா? 3 இடம் தான். ஒன்று ஸ்ரீலங்காவுல உதயா இருக்கக்கூடிய இடம், அந்த பெண்மணிக்கு போன் பண்ணுங்க, அவங்களோடு கூட நீங்க சேர்ந்துக்கங்க. இன்னொன்று மலேசியாவில் இருக்கக்கூடிய சாரனுடைய வீடு, அதாவது ஆலயம், ஜாட்டுடைய சபை, போன் பண்ணுங்க, அந்த இடத்துக்கு போங்க. மூன்றாவது நம்முடைய திருச்சபை வேலைச்சேரி, சென்னையில இருக்கக்கூடிய வேலைச்சேரி மாறனவர்களுக்கு போன் பண்ணுங்க, கூடுங்கள் அந்த இடத்துல. இந்த 3 இடங்களில் இந்த விஷயம் இருக்கும். ஐயோ, இந்த 3 இடமே எனக்கு ரொம்ப தூரமா இருக்க. நீங்க ஏன் தூரம்? நீங்க தான் எப்பொழுதும் என் கூட டெய்லி வசனத்தை கேட்கறீங்க இல்லையா? உங்களுக்கு அது மிஸ் ஆகாது, உங்களுக்கு கொடுக்கப்படும். டெய்லி எம்முடன் இணைந்திருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படும். நடந்து இந்த 3 இடங்களுக்கு வாங்க, அற்புதமான இந்த தெய்வ செய்தியை கேளுங்க. மரியாதை நினைகூற வேண்டிய விதத்துல நினைகூர்ந்து நேசிக்க செல்லுங்க. பைபிளை க்ளோஸ் பண்ணுவோமா? நம்ம யாவரும் சிறங்களை தாழ்த்துக்கணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வசனத்துக்காக நன்றி செலுத்துங்க. ஆமென்.